ஆனா தாவீதின் மீது அபிஷேகம் இருந்தது. தாவீதின் மீது கர்த்தருடைய தொடுதல் இருந்தது. தாவீதின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். பெருமை என்னைக்கு உங்க மனசுல எதை குறிச்சோ, உங்க படிப்பை குறிச்சோ, அழகை குறிச்சோ, வீட்டை குறிச்சோ, பணத்தை குறிச்சோ, வருமானத்தை குறிச்சோ, நீங்க வச்சிருக்கிற பொருட்களை குறிச்சோ, அல்லது உங்க வாகனங்களை குறிச்சோ, எதை குறிச்சு உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்குள்ள பெருமை வருதோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். கடந்த 9 மாதங்களுக்கு அப்புறம் நம்முடைய சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவர்களை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்கலாமா? கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்துல வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். கர்த்தர் நம்மை பலதரப்பட்ட இடங்களில் வச்சு நம்முடைய ஊழியங்களை கர்த்தர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய அழகான அன்பான முகங்களெல்லாம் பார்க்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் அமெரிக்காவில் பிரசங்கம் பண்ணாலும், ஆஸ்திரேலியா மேடையில் நான் நின்னாலும், தொலைவேட்டில் இருக்கிற சந்தோஷம் எங்கேயுமே இருக்காது, எப்பவுமே இருக்காது. ஹல்லேலூயா. கண்களை மூடி, கர்த்தாவே எங்களோடு நீர் பேசுங்கப்பா, நாங்கள் ஆயத்தமாகி காத்திருக்கிறோம். எங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறீங்கப்பா, எங்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க, எங்களோட பேசுங்கப்பா. மனுஷ சத்தங்களை அல்ல ஆண்டவரே, நீரை பேசுங்கன்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இருதயத்தை அப்பாவுக்கு நேராக நாம் செலுத்துவோமா? நாங்கள் நம்பி ஆராதிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ராஜாவே, நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, நீ நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரப்பா. காலைதோறும் கிருபைகள் புதியவைகளா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கர்த்தர் நீர் இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்கள் ஆத்துமாக்களுக்கு தேவையான வார்த்தை ஆண்டவரே, எங்கள் இருதயத்துக்கு தேவையான வார்த்தை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை, உம்மை சார்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிற உம்முடைய வார்த்தை எங்கள் காதுகளில் தொனிக்கட்டப்பா. மனுஷ சத்தங்களை கேட்டு கேட்டு நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவரே. அன்று காதை ஸ்வனாந்தரங்களை அதிர பண்ணின உம்முடைய சத்தம், பெண்மான்களை ஈனும் செய்த உம்முடைய சத்தம், கேதுருக்களை முறிக்கிற உம்முடைய சத்தம் எங்கள் காதுகளில தொனிக்கட்டும் அப்பா. எங்களோடு நீர் பேசுங்க, எங்கள் இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்க, எங்கள் செவிகளை விருத்த சேதனம் பண்ணுங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளை நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்துல கர்த்தர் நீர் கடிந்து அப்புறப்படுத்த வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். அவங்க நாம மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. 19ஆம் நூற்றாண்டிலே ஒரு அருமையான தேவ மனிதர் வாழ்ந்து வந்தார். அவர் பெயர் ஜார்ஜ் முல்லர். ஜார்ஜ் முல்லர் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 30,000 கடிதங்களை பல ஊழியக்காரர்களுக்கு, பல விசுவாச பிள்ளைகளுக்கு எழுதுவாராம். கிட்டத்தட்ட 40,000க்கும் அதிகமான புத்தகங்களை, கைப்பிரதிகளை அவர் எழுதியிருக்கிறார். அவருடைய திருச்சபையில் 1500 விசுவாசிகள் இருந்தாங்க. அவர் 3 நாள் ஆர்ஃபனேஜஸ், அனாதை குழந்தைகளுக்கான விடுதிகளை நடத்தி கொண்டு வந்தார். ஏறக்குறைய 3000க்கும் அதிகமான குழந்தைகள் அங்க படித்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு கீழே 45க்கும் அதிகமான பேர் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதர், அவங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு டைம்னு சொல்லி பெருசா எதுவுமே தங்களுக்காக ஒதுக்கி கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பயோகிராஃபில அவரை குறித்து எழுதப்பட்ட இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் குறைந்தது 4 மணி நேரமாவது தேவனோடு இருப்பாராம். எல்லா நாள் காலையிலும் ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, கர்த்தரை துதிக்காம எந்த ஒரு காரியத்தையும் அவர் செய்யவே மாட்டார். அவருடைய வாழ்க்கையில அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்த, அநேகருக்கு ஆண்டவருடைய அன்பை காட்ட தேவன் அவரை கருவியாக தேவன் பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் என்னோட டாடி தெரியும், அருமையான பெரிய ஐயா, அவங்கள தெரியும், பாஸ்டர் எம்டி பால் ரகு. அவங்க போன வருஷத்துல பலவீனப்பட்டாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் அவருக்கு நடந்துச்சு. அப்போ நான், ஐயா, பாப்பாலாம் கார் எடுத்துட்டு காலையிலே கிளம்பி அவங்களுக்கு நாங்கள் நைட்டு தான் போய் சேர்ந்தோம். அந்த நேரத்தில் டேடிக்கு ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு அவரை கொண்டு போய் ஐசியூவில் வச்சுருந்தாங்க.
ஸோ நாங்கள் மிட் நைட் தான் அவரை போய் நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பார்க்குற அந்த நேரம் தான் கொஞ்சம் கண்ணெல்லாம் திறந்துருந்தார். போய் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 3 நாள் ஐசியூல இருந்தாங்க. அப்போது அதை முடிச்சுட்டு அவங்கள நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது அந்த நர்ஸ், அந்த ஐசியூவில் இருந்த அந்த நர்ஸ், அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல். ஸோ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் வித்தியாசமான ஒவ்வொரு நர்ஸ் கேர் பண்ணுவாங்க. ஸோ அவரை கேர் பண்ண அந்த நர்ஸ் வெளியே வந்து எங்கள் மம்மி கிட்ட ஒரு 5-6 பேப்பர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. பார்த்தா எல்லாவற்றிலும் நிறைய கவிதைகள், புதிய பாடல்கள் எழுதப்பட்டிருந்தது. நானும் எங்கள் மம்மி அதை பார்த்து ஷாக் ஆகிட்டோம். ஐசியூவில் இருந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லாக ஒரே பார்த்தா தெரியும்ல, இந்த ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்குலாம் எத்தனை டியூப் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. கையில் வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு அந்த குளுக்கோஸ்லாம் ஏறிட்டு இருக்கு, நிறைய காரியங்கள் இருந்துச்சு. ஆனால் இன்னொரு கையை வச்சு அவர் எழுதிக்கிட்டே இருந்தார். நான் பார்த்துருக்கேன், சின்ன வயசுலேருந்து ஒவ்வொரு நாள் காலை எழுந்ததும் ஒரு பைபிள், ஒரு டைரி, ஒரு நோட் எடுத்துகிட்டு ஜெபிக்கிறதுக்கு போயிடுவார். அவரை போய் பார்க்கணுன்னா 10 மணிக்கு மேலே தான் எங்கள் மம்மி ஒரு காஃபி எடுத்துகிட்டு போய் அவரை போய் பார்ப்பாங்க. வீட்டுக்கு வரவே மாட்டார், எப்போ வருவாருன்னே தெரியாது. ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெப நேரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு அவங்க வாழ்க்கை, அவங்களுடைய அந்தரங்கத்தில் அவங்க பண்ண ஜெபங்கள், அந்தரங்கத்தில் கடவுளை தேடின விதங்கள், தனிமையின் நேரத்தில் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்ட ஊழியக்காரர்களை இன்றைக்கி கர்த்தர் பெரிய அளவில் அவங்கள ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். என் மக இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து எல்லா இடத்துலையும் ஈடன் இருக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் போன ஃப்ரைடே நினைக்கிறேன், நம்மளுடைய பெண்கள் ஜெபத்தில் ஈடன் வந்து ப்ரேயர் நடத்தினாங்க. அங்கே மங்காவரத்துலையும் நிறைய ஊழியங்களை அவங்க கையில் நான் கொடுப்பேன், சின்ன சின்னதாக செய்ய சொல்லி. இன்றைக்கி அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. எனக்கு ஆசை இந்த ஊழியக்காரர்களை மாதிரி அந்தரங்கத்தில் ஜெபித்து வெளியரங்கமாய் கர்த்தருக்கு என்று பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அருமையான தேவஜனமே, இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம ரொம்ப நினச்சிருக்கிறாரு. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நமக்கு நார்த் இந்தியாவில் 5 ஸ்டேட்டில் ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய ரெடிமஸ் மினிஸ்ட்ரிஸ். அந்த பாஸ்டர்ஸ் கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு முறையாவது என்னை கான்டாக்ட் பண்ணி அவங்களுடைய ஊழியத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வாங்க. நிறைய பாஸ்டர் சொல்கிற காரியம், நாங்கள் மரத்துக்கு அடியில் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய நெருக்கத்தின் நடுவில் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம், யாருக்கும் தெரியாமல் நாங்கள் ஆண்டவர் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பாஸ்டர் சொன்னாரு, எங்க வீட்டில் ஒரு 20 வாத்து வச்சிருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப பண தேவை இருந்துச்சுன்னா, எங்க பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சிக்குன்னா அதை கொண்டு போய் நாங்கள் மார்க்கெட்ல விற்று அதில் வர பணத்தில் நாங்கள் பார்த்துக்குவோம். அந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய நாள் நீங்கள் இங்கே ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் தொடர்ந்து எங்கள் தோட்டத்தில் யாரும் இல்லாத ஒரு இடத்துல தான் நாங்கள் ஜெபம் நடத்தினோம். ஆனாலும் இங்கே ஜெபிக்க வாரம் ஜனங்கள் வர்றாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நாங்கள் தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் எல்லா வாத்துக்கும் ஏதோ ஒரு விஷம் கலந்த சாப்பாடை கொடுத்துட்டாங்க. நாங்கள் எழுந்து வந்து பார்க்குறோம், எல்லா வாத்துமே செத்து போயிட்டு இருக்குதுன்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நெருக்கங்கள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், வேதனையின் மத்தியில் இன்றைக்கு அநேகர் ஆண்டவருக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படலை. ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு ஆண், ஒரே ஒரு தகப்பன், ஒரே ஒரு தாய் ரட்சிக்கப்பட்டு யாருக்குமே தெரியாமல் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் நான் போய் மாவு அரைச்சிட்டு வரேன், கடைக்கு போயிட்டு வரேன், மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொல்லி சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம யாரும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறாரு. இன்றைக்கு நம்மளுடைய பெருமையினாலோ, நம்மளுடைய ஈகோவினாலோ, அல்லது நம்மளுடைய மற்ற எந்த ஒரு காரியத்தினாலோ ஆண்டவரை ஒரு நாளும் துக்கப்படுத்தவே கூடாது. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். பெருமை என்னைக்கு உங்க மனசுல எதை குறிச்சோ, உங்க படிப்பை குறிச்சோ, அழகை குறிச்சோ, வீட்டை குறிச்சோ, பணத்தை குறிச்சோ, வருமானத்தை குறிச்சோ, நீங்க வச்சிருக்க இந்த பொருட்களை குறிச்சோ, அல்லது உங்க வாகனங்களை குறிச்சோ, எதை குறிச்சு உங்களுக்கு என்றைக்கு உங்களுக்குள்ள பெருமை வருதோ அன்றைக்கு ஆண்டவர் உங்களை விட்டு வெளியே போயிட்டாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்கும் போது சொல்லுவோம், ஆண்டவரே என் மேல கிருபையா இருங்க, என் மேல இரக்கமா இருங்க, என் மேல தயவா இருங்க. ஆண்டவர் சொல்வார், உன் மனதில் இருந்த பெருமையை நீ எடுத்து போடு, உன் மேல நான் கிருபையா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில்
கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம். இது புதிய வருஷம், ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். எல்லா விதத்திலையும் நீங்க இப்பொழுதுல இருந்தே ஒரு முடிவு பண்ணுங்க. ஒரு சிஸ்டர் அனிதா அவங்க சாட்சி சொல்லும் போது சொன்னாங்க, ஐயா சொல்லிட்டாங்க ஒரு சண்டே கூட லீவ் போடக்கூடாது, நான் வந்துட்டேன். ஹல்லேலூயா. அதுதான் மாற்றம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருவேன், நேரத்தோட வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தாமதமா வர்றதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த அதிகாலையிலே ஏசப்பா வந்து உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நீங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே, இங்க பாய் போடுறதுக்கு முன்னாடியே, பிஏ சிஸ்டம் அரேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியே, மியூசிஷியன்ஸ் எல்லாம் இங்க வர்றதுக்கு முன்னாடியே ஏசப்பா வந்து என் பிள்ளை இன்னைக்கு வரப்போறான். எதுக்கு வரப்போறாங்க? எதுக்கு வரப்போறாங்க? ஏன்னா அப்ப அவருக்கு என்ன ஆராதனையில குறையா? அவருக்கு ஆராதனையில குறையா? வசனம் சொல்லுகிறது, கோடான கோடி தூதர்கள் 24/7 அவருடைய சமூகத்துல அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாம துதிச்சு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. எப்பொழுதும் துதிதான் அவரை சுத்தி, எப்பவும் பாட்டு இருக்கு. ஆனா வசனம் சொல்லுது, இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் ஏன் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை தேவதூதர்கள் பாடினாலும், எத்தனை மியூசிஷியன்ஸ் அவரை சுத்தி வாசிச்சாலும், இன்னைக்கு ஏசப்பா என் பிள்ளை இன்னைக்கு என்ன ஆராதிக்க வரும், என் மகன் என்ன ஆராதிக்க வருவான், அவர்கள் ஆராதனையில் நான் பிரியப்படுவேன் என்று நம் மத்தியில கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். நம்ம நினைக்கிறத காட்டிலும் நீங்களும் நானும் ஏசப்பாவுக்கு விசேஷமானவர்கள். நம்ம நினைக்கிறத, நம்ம யோசிக்கிறத, நம்ம கனவு காண்றத காட்டிலும் ரொம்ப அதிகமா நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முக்கியம் வாய்ந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களோடு கூட கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க போகிறேன். என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தி ராயல் டான்ஸ். சொல்லுங்க, ராயல் டான்ஸ், ராஜ தாண்டவம். ராஜ தாண்டவம். டான்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்கும். கேரளில் பார்த்தோமே, நீங்க எல்லாம் எப்படி வயசான கடைசியில் இருக்கிற அம்மாங்கிலிருந்து இங்க இருக்கிற குட்டி பிரத்யுஷ்வா வரைய நீங்க போட்ட டான்ஸ், வாவ், அவ்வளோ அழகான ஒரு டான்ஸ். டான்ஸ் எல்லாருக்கும் பிடிக்கும். எப்போ டான்ஸ் ஆட முடியும்? மனமகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது, ரொம்ப ஹாப்பி மூடில் நம்ம இருக்கும்போது டான்ஸ் ஆடுவோம். இன்றைக்கு ஒரு சின்ன காரியங்களை கொஞ்ச நேரம் உங்களோட நான் தியானிக்க போகிறேன். எல்லாருக்கும் இந்த வேதாகமத்தில் டான்ஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். யாரு தான் டான்ஸ் ஆடினது? தாவீது தான். அது ஏன் ராயல் டான்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, அவன் ஒரு ராஜாவா இருந்த பொழுது ஆடினதுனால அது ராயல் டான்ஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேத பகுதியில நம்ம பார்க்கிறோம், அந்த சவுல் ராஜா மரித்து போகிறான். அதை தொடர்ந்து தாவீது ராஜாவாகிறான். ஆமென். சவுல் மரிக்கும் பொழுது நிறைய பிரச்சனை அந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் இருக்கிறது. வடக்கு தெற்கு என்று சொல்லி அது பிரிஞ்சிருக்குது. அவர்களுக்குள்ள நிறைய சண்டை போராட்டம் இருக்கு. தாவீது வருவான்னு எல்லாருக்கும் தெரியும். தாவீது நல்ல ஆட்சி பண்ணுவான்னு எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் கோலியாத்தை முறியடித்த போது எல்லாரும் அவனை பார்த்துருக்கிறாங்க. எல்லாம் அங்க இருக்கிற கன்னிமார்கள் எல்லாம் டான்ஸ் ஆடி பாட்டு பண்ணாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடினாங்க. So தாவீது going to give a best life for everyone அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலைகள் காரணமாக யாருமே சேர பண்ணல, யாருமே அவன் வந்ததும் கை தட்டல, யாருமே பெருசா ஒன்றும் பண்ணல. அந்த இடத்துல அவன் நினைச்ச மாதிரி கொண்டாட்டம் இல்ல, பெருசா ஆர்ப்பரிப்பு இல்ல, பெருசா ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆனா தாவீதின் மீது அபிஷேகம் இருந்தது. தாவீதின் மீது கர்த்தருடைய தொடுதல் இருந்தது. தாவீதின் மீது கர்த்தருடைய கரம் இருந்தது. தாவீதோடு கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவஜனமே, ஒருவேளை நீங்க உங்க வாழ்க்கை ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத வாழ்க்கையா இருக்கலாம். உங்க வாழ்க்கை ஒருவேளை எல்லாரும் பார்த்து போற்றுற வாழ்க்கையா இல்லாம இருக்கலாம். அல்லது உங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நிந்தையும் அவமானமும் கண்ணீரும் துக்கமும் துரத்தி கொண்டே இருக்கலாம். ஒரு பிரச்சனை மாத்தி இன்னொரு பிரச்சனை, ஒரு கண்ணீர் தாண்டி இன்னொன்னு, ஒரு வேதனையை தாண்டி இன்னொன்னு சொல்லி உங்க வாழ்க்கையில மாறி மாறி ஏதோ ஒன்று உங்களை துரத்தி கொண்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா ஒன்றை மறந்துடாதீங்க, உங்க அபிஷேகம் குறையல, உங்களை அழைச்ச விதம் குறையல, உங்களோட கர்த்தர் இருக்கிற விதம் குறையல. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த
இஸ்ரவேலரோட அந்த சவுல் வாழ்ந்த காலத்துல பெலிஸ்தியர் ஒரு சண்டை போடுறாங்க. அந்த சண்டையிலே அந்த பெலிஸ்தியர்கள் ஜெயித்து விடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெயித்த உடனே அங்க இருக்கிற அந்த பெலிஸ்தியர் நினைக்கிறாங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போனாலும் செழிப்பா இருக்கிறாங்க, எங்க போனாலும் ஆசீர்வாதமா இருக்காங்க, எங்க போனாலும் மேன்மையா இருக்கிறாங்க, அவங்க எந்த யுத்தத்துக்கு போனாலும் அவங்க முன்னாடி இந்த உடன்படிக்கை பெட்டி வருது. சோ இந்த உடன்படிக்கை பெட்டி தான் அவர்களுடைய ஆசீர்வாதத்தின் ஆதாரம் என்பதை பெலிஸ்தியர் புரிந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. The ark of God, the ark of God என்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? வேகமா சொல்லுங்களேன். உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? 10 கட்டளை இருக்கு, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருக்கு, வானத்துல இருந்த மண்ணா இருக்கு. பலமா கரங்களை தட்டுங்க, பலமா கரங்களை தட்டுங்க. அது இருக்கு. அது அந்த பெட்டிக்குள்ள வச்சு அதை மூடி கேருபீன்களும் சேராபீன்களும் தங்களுடைய சட்டைகளை முகத்தினால ஒரு சட்டை வச்சு மூடி, மற்ற இறகுகள்னால அவங்க பறக்கிறது போல பின்பதாக மூடி, அந்த உடன்படிக்கை பெட்டி மேல இருக்கிறது போல அந்த பெட்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. அது பொன் தகட்டினால செய்யப்பட்டது, அது மோசேவினால செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. ஹல்லேலூயா. இது இந்த ஜனங்கள் போகும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு முன்பதாக அது போகும். அவங்க வனாந்திரத்துல 40 நாள் அவன் வழிநடத்தி வந்த போது ஒரு திரையை கட்டி இது மாதிரி ஸ்கிரீன் போட்டு ஒரு கூடாரம் அமைச்சு அதுக்குள்ள அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள இந்த உடன்படிக்கை பெட்டி தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா. இது எல்லாராலும் பார்க்க முடியாது, ஊழியக்காரன் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா இப்படிப்பட்ட விசேஷமான பரிசுத்தமான மேன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட உடன்படிக்கையை பெலிஸ்தியர் அவங்க இடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு அஸ்தரோத் என்கிற இடத்துல அவங்க கொண்டு போய் வைத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்க பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த பட்டணத்துல அவங்க கொண்டு போய் அவங்க வணங்குகிற தாகோன் என்கிற ஒரு சிலையின் முன்பதாக ஒரு கோயிலுக்குள்ள கொண்டு போய் கர்த்தருடைய உடன்படிக்கையை வச்சுட்டாங்க. ஆமென். வச்சு ரூம் எல்லாம் பூட்டி போயாச்சு. மறுநாள் காலையில அந்த கோவிலை திறந்து பார்க்கறாங்க. தாகோன் கீழே விழுந்து, அந்த சிலை கீழே விழுந்து கிடக்குது. சரி, சிலையை எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு திருப்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்க்குறாங்க, இந்த முறை கீழே விழுந்து அதனுடைய தலை உடஞ்சி கை உடஞ்சி எல்லாம் உடஞ்சி போய் இருக்கிறது. இப்போ அந்த தேசத்தின் ஜனங்கள் நினச்சிட்டாங்க, இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சரியில்லை, இந்த பெட்டி இங்கே இருக்கக்கூடாது, எனவே இந்த பெட்டியை காத் பட்டணத்துக்கு அனுப்பிடலாம், இன்னொரு சிட்டிக்கு அனுப்பிடலான்னு சொல்லி அங்கிருந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க கொண்டு போய் காத் பட்டணத்தில் வச்சுட்டாங்க. அந்த பட்டணத்தில் வச்ச உடனே அங்கே என்ன ஆகுதுன்னா, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மூல வியாதியினால கர்த்தர் அவங்கள வாதிக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ வைத்தியம் பண்ணி பார்க்குறாங்க, அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் மூல வியாதி, நடக்கவே முடியல, வேதனையில அழுறாங்க. அப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டா, ஆண்டவருக்கு சில காணிக்கைகளை கொடுத்து அவங்க நினைக்கிறாங்க, இந்த உடன்படிக்கை எங்க ஊர்லயே இருக்க வேண்டாம், இதை விரட்டணும். ஹல்லேலூயா. இது வெளியே போகணும். ஸோ அங்கிருந்து எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு அதை வச்சிடுறாங்க அந்த உடன்படிக்கை பெட்டியை. அதன் பின்பதாக தான் வாதை அந்த பட்டணத்தை விட்டு போச்சு. இப்போ இந்த உடன்படிக்கை இருக்கிற இடம் இந்த தாவீதுக்கு தெரியும். ஆனா உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல்ல இல்ல. ஹல்லேலூயா. எருசலேமில் இல்ல. தாவீது அரசாட்சி செய்கிற அவனுடைய பேலஸ்ல இல்ல, அவனுடைய அரண்மனையில் இல்ல. இப்போ தாவீதுக்கு ஆசையா இருக்குது, இப்போ நான் ராஜாவா இருக்கிறேன், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. ஆனா உடன்படிக்கை பெட்டி அந்நிய தேசத்துல இருக்கு, உடன்படிக்கை பெட்டி எருசலேம்ல இருந்து தூரமா இருக்கு. So I have to go and bring the ark of God into the city of David. என்னுடைய பட்டணத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. 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 எப்படி சர்ச் இல்லாத ஊர்ல நம்மளால வாழ முடியாதோ, சர்ச் இல்லாத இடத்துல நம்மளால இருக்க முடியாதோ, அது மாதிரி தாவீதின் இருதயம் படபடக்குது. கர்த்தருடைய சமூகம் என்னோட இருக்கணும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என் கிட்ட இருக்கணும், என் கூட இருக்கணும். ஸோ அவன் பிளான் பண்ணி 30,000 பேர்களை அனுப்புகிறான் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா.
போனவங்க எல்லாருமே பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ், பாடுறவங்க, இப்படி பண்றவங்க அப்படி பண்றவங்க எல்லாரையும் அவங்கள ரெடி பண்ணி 30,000 பேரை அனுப்பி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்போது வசனம் சொல்லுது, ஊசா என்கிற ஒரு மனுஷனும் அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்காக போறான். அவன் அந்த பெட்டி வருகிற ஒரு மாட்டு வண்டியில, புது மாட்டு வண்டியில அந்த பெட்டியை வச்சு கொண்டு வராங்க. இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வரணும். இது யாருடைய கட்டளை? தாவீதோட கட்டளை, தாவீதோட கட்டளை. சோ இந்த ஊசா என்பவன் அந்த வண்டிக்கு பின்பதாக நடந்து வரான். முன்னாடி ஒருத்தர் போறாரு, வண்டி போய்கிட்டு இருக்கு, பின்னாடி அந்த 30,000 பேர் நடந்து வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி அந்த பெரிய பொசிஷன் போய்கிட்டே இருக்குது. போகிற வழியில வசனம் சொல்லுது, அந்த காளைகள் கொஞ்சம் முரண்டு பிடிச்சுதான் அந்த பெட்டி கீழே விழுற மாதிரி அப்படி சாயும் பொழுது ஊசா டக்குன்னு இந்த பெட்டி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு போய் கைகளினால அதை போய் பிடிச்சிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொன்ன அது பரிசுத்தமான பெட்டி, அதை தொடுவதற்கு ஊழியக்காரர்களை தவிர யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனா ஊசா தொட்டது நிமித்தமாய் வசனம் சொல்லுது, தேவன் அவனை அடித்தார், அந்த இடத்திலே அவன் செத்து போயிட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்க்குற எல்லாரும் பயந்தாங்க, தாவீதும் பயந்தான். இதை பார்த்த எல்லாரும் பரிதாபப்பட்டாங்க, தாவீதும் பரிதாபப்பட்டு அந்த பெட்டியை இப்போ இஸ்ரவேலுக்குள்ள எருசலேமுக்குள்ள கொண்டு வராம ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஏதோம் வீட்டில் வச்சாச்சு. எல்லாருக்குள்ள பயம், நான் எப்படி கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வருது? ஆண்டவர் கோபமா இருக்கிறாரு. அதுல காரியம் என்னன்னு சொன்னா, உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரணும்னு சொன்னா ஆசாரியர்கள் போய் தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த பெட்டியை எடுத்து தங்க தோல் மேல வச்சு ஒரு 4-5 பேர் அதை தூக்கி கொண்டு வரணும். இதுதான் அதோடைய சிஸ்டம், கர்த்தர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா இவங்களா ஒரு பிளான் பண்ணி புது மாட்டு வண்டியில எல்லாம் ஏத்தி கொண்டு வந்தது. அன்றைக்கு தேவனுக்கு அது பிடிக்கல, அவ்வளவுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே ஒபீடியன்ஸை ரொம்ப விரும்புவார், கீழ்ப்படிதலை கர்த்தர் விரும்புவார். ஹல்லேலூயா. அருமையான தம்பி, அருமையான சகோதர, அருமையான சகோதரி, நம்ம வாழ்க்கையில் என்ன வேணாலும் சாதிக்கலாம். எவ்வளோ நான் ஆண்டவருக்காக நான் இதெல்லாம் செய்கிறேன், நான் ஆண்டவருக்காக இப்படியெல்லாம் நான் பிரகாசிக்கிறேன். நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நம்ம எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு அருவருப்பு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காது. இந்த வேதம் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கும் நீ கீழ்ப்படிஞ்சா மட்டும்தான் ஒருவரான கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். ஆமென். என் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் பார்த்துக்குவாரு, கர்த்தர் செய்வாரு, ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாரு, ஆண்டவர் பண்ணிடுவாரு. நோ, ஆண்டவர் அப்படி பண்ணவே மாட்டார். ஹல்லேலூயா. தன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளையே அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், இந்த சவுல் ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, இஸ்ரவேலினுடைய ஃபர்ஸ்ட் ராஜா. அவனுக்கு எந்த எலெக்ஷனும் இல்லை, எந்த செலக்ஷனும் இல்லை. ஆண்டவரே வந்து சொன்னாரு, இந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருக்கிற இந்த சவுலை இஸ்ரவேலின் ராஜாவாக அவனை நான் அபிஷேகிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இந்த சவுலை ஆண்டவர் ஏன் தள்ளினாரு, ஏன் ஆண்டவர் அவனை அழிச்சிட்டாரு, ஏன் எதிரிகள் கையில ஒப்பு கொடுத்துட்டாருன்னு சொன்னா, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல, அவ்வளவுதான். அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான சம்பவம் தான். ஆண்டவர் ஒரு பட்டணத்தை, அபிமெலேக்கியருடைய பட்டணத்துக்கு இவன் போறான். அந்த அமலேக்கியரை அடிச்சுட்டு நீ வரும்பொழுது எதுவுமே எடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் தீ வச்சிருன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவன் கூட இந்த ஜனங்கள் சொல்றாங்க, அவங்களுடைய ஆடுகள் கொழுமையா இருக்கு, அவங்க மாடுகள் கொழுமையா இருக்கு, அதுல கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம்னு சொன்ன உடனே ஒரு ராஜா சொல்லி இருக்கணும், நோ, ஆண்டவர் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாரு, நான் எடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நோ சொல்லிட்டா நோ தான், அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் நோனா நோ தான். ஹல்லேலூயா. ஆனா இந்த சவுல் அவங்க பேச்சை கேட்டுட்டு கொண்டு வந்து வச்சுட்டான். இப்ப ஊழியக்காரன் சாமுவேல் வந்து கேட்கிறான், சவுல் அது என்ன சத்தம், என்ன சத்தம், ஒரு சத்தமும் இல்லையே. அவர் கேட்கிறாரு, என் காதுல சில ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குது, என்ன சத்தம்பா? அவன் சொல்றான், கர்த்தருக்கு தகன பலிகளை செலுத்த சில ஆடுகளை மாடுகளை அமலேக்கியரின் பட்டணத்திலிருந்து நான் கொண்டு வந்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரர் சொன்னார், பலியை அல்ல, பலியை அல்ல, கீழ்ப்படிதலையே தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இவ்வளோ பண்ணிட்டு இதெல்லாம் கொண்டு வந்து நான் கடவுளுக்கு கொடுத்துட்டேன், இல்லை, ஆண்டவருக்கு நீ கீழ்ப்படியாம எதை செஞ்சாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டியை துணிகரமாய் தொட்ட ஊசா அந்த இடத்துல செத்து போயிட்டான். ஹல்லேலூயா.
இப்போ இந்த ஏதோமின் வீட்டுல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் வச்சாச்சு. கிட்டத்தட்ட 3 மாசம் உடன்படிக்கை பெட்டி அவங்க வீட்டிலேயே இருக்கு. இப்போ தாவீது ராஜாவும் அங்க இருக்கிற ஜனங்களும் கேள்விப்படுறாங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த ஏதோமின் வீட்டுல இருந்ததுனால கர்த்தர் அவனுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அதை கேட்ட உடனே தாவீது இப்ப நினைக்கிறான், கர்த்தர் நம்ம மேல வச்சிருந்த அவருடைய கோபத்தை, அவருடைய எல்லா காரியத்தை ஆண்டவர் மாற்றி இப்ப இரக்கமுள்ளவரா இருக்கிறார் என்று சொல்லி 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 11ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அடுத்த வருஷம், அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தான். ஹல்லேலூயா. இப்ப அந்த வீட்டில இருந்து இப்ப இந்த எருசலேமுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது கொண்டு வரான். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும் கொழுத்த ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள். ஆமென். இப்போ அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குது, இந்த பெட்டி பரிசுத்தமானது, நம்ம பாவம் செஞ்சுட்டு இதை தொட முடியாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாம இதை தொட முடியாதுன்னு சொல்லி கொஞ்ச தூரம் கொண்டு வந்து ஒரு பலியை செலுத்துறாங்க. திரும்ப கொஞ்ச தூரம் கொண்டு போறாங்க, கர்த்தருக்கு ஒரு காணிக்கையை செலுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போறாங்க, காணிக்கை செலுத்துறாங்க. இப்படியே அவங்க கொண்டு வந்து எருசலேம் மட்டும் கொண்டு வராங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி சிட்டிக்கு கிட்ட வருது. அந்த தாவீதின் நகரம் என்று சொல்லப்படுகிற எருசலேமுக்கு சமீபமாய் அந்த பெட்டி கடந்து வர பொழுது இப்போ வாசிங்க 14வது வசனம். தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். ஹல்லேலூயா. யாரு தாவீது இந்த இடத்துல? இப்ப அவன் ஆடு மேய்க்கிறவன் அல்ல, ஈசாயின் மகனாக மறக்கப்பட்ட 8வது பிள்ளையான தாவீது கிடையாது, யாரும் கண்டுகொள்ளப்படாத தாவீது கிடையாது, எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீது கிடையாது, ஆடுகளுக்கு பின்பதாக நடந்து போகிற தாவீது கிடையாது. அவன் சொல்லுவான், கரவல் ஆடுகளுக்கு பின்பதாக நடந்து போன என்ன உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினீர். ஹல்லேலூயா. இப்பொழுது இஸ்ரவேல் என்று சொல்லுகிற அந்த மகா பெரிய தேசத்தினுடைய பெரிய சக்கராதிபதியாய் ராஜாவாய் இந்த தாவீது காணப்படுகிறான். இந்த ராஜா, இந்த தாவீது அரசாட்சி ஏற்ற உடனே இந்த எருசலேமை சுற்றி இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற எல்லா ராஜாக்களுக்குள்ள ஒரு பயம் வருது, நம்ம இந்த தாவீதுக்கு எதிராக யுத்தம் பண்ண போக முடியாது, ஏன்னா கர்த்தர் அவனோட இருக்கிறார். இவனுக்கு முன்பதாக நம்ம போனா நம்ம தோற்று போவோம், நம்மளால இவனை எதிர்க்க முடியாது, இவனுக்கிட்ட நம்மளுடைய காரியம் எதுவும் இவன்கிட்ட செல்லாது என்று சொல்லி எல்லா ராஜாக்களும் பயந்து இருக்கிறாங்க. தேசத்தின் ஜனங்களுக்கு இந்த தாவீதின் மீது ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கு. ஆமென். ஒரு பெரிய மரியாதை இருக்கு, ஒரு ரொம்ப அவன் மேல அன்பு இருக்குது. எனவே இவன் பெரிய ராஜா, இவன் ஏதாவது ஒரு இடத்துல வந்தா எல்லா கண்களும் அவன் மீது நோக்கமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ராஜா உடன்படிக்கை பெட்டி வருதுன்ற சந்தோஷம், கர்த்தருடைய பிரசன்னம். நான் நேத்து ஒரு ஹிஸ்டரியில நான் படிச்சிட்டு இருந்தேன். அந்த பெட்டி கிட்டத்தட்ட 80 வருஷம் எருசலேமை விட்டு அந்நிய தேசத்துல இருந்துச்சா. ஆமென். அப்ப 80 வருஷம்ன்றது எவ்வளோ பெரிய வருஷங்கள், எவ்வளோ அதிகமான வருஷங்கள். அல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறைக்கு அது என்னன்னே தெரியாது, அப்படி மறைக்கப்பட்ட கர்த்தருடைய பிரசன்னம் இப்ப தாவீதின் நாட்களிலே, தாவீது ராஜாவான நாட்களிலே மறைக்கப்பட்ட, கடத்தப்பட்ட, இல்லாமல் போயிருந்த ஆண்டவருடைய பிரசன்னம் திரும்ப எருசலேமுக்குள்ள வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவீது பார்க்கறான், ஓ என்னை உயர்த்தின தேவன், என்னை அழைச்ச தேவன், என்னை அபிஷேகித்த தேவன், எல்லாரும் மறக்கப்பட்ட இடத்துல என் தலையை நிமிர்த்தின தேவன், என்னை வாழ வச்ச தேவன், என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வச்ச தேவன், என்னை மேன்மைப்படுத்தின தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வருதுன்னு சொல்லி தன்னுடைய ராஜ வஸ்திரங்களை எல்லாம் அவுத்துட்டான், ராஜா போட்டிருந்த எல்லா நகைகளை அவுத்துட்டான், ராஜ கிரீடத்தை அவுத்து வச்சுட்டான், ராஜ முத்திரை மோதிரத்தை அவுத்து வச்சுட்டான், ராஜாக்கள் போடுற ரொம்ப பெரிய செருப்பு எல்லாத்தையும் அவுத்து வச்சுட்டான். ராஜாவினுடைய எந்த மேன்மை அவங்ககிட்ட இல்ல. வசனம் சொல்லுது, சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். பலமா கரங்களை தட்டி. இன்னைக்கு சர்ச்சில் பாடுங்க அப்படின்னா வெக்கமா இருக்கு, சாட்சி சொல்லுங்க அப்படின்னா
வெக்கமா இருக்கு, சர்ச்சிலே வெக்கமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்களை எல்லாம் கூட்டு போய் தண்டலம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுட்டு, மார்ட்டின் உங்க சாட்சியை சொல்லுங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அனி இந்த ரோட்ல டக்குனு ஒரு டான்ஸ் ஆடுங்க, நீயும் ஹேனாவும். யோசிச்சு பாருங்க. நமக்கு 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 இந்த சின்ன கிராமத்தில் ஒரு சின்ன இடத்துல ஆடுறதுக்கே பாடுறதுக்கே ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்கே நிறைய பேர் பைபிளை தெரியாமல் எடுத்துகிட்டு வருவாங்க, பேக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி பைபிளை எடுத்துகிட்டு கையில் இப்படி வச்சு கொண்டு வரத்துக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஐயோ எப்படி இந்த பைபிளை எடுத்துகிட்டு இந்த தெருவில் நடந்து போக, இல்லைன்னா சின்ன பசங்கிட்ட கொடுத்துட்டு முதல்ல சர்ச்சுக்கு கொண்டு போயிடு, நான் பின்னாடி வந்து வாங்கிக்கிறேன். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, உங்கள் எல்லா திங்ஸும் எடுத்து வச்சாச்சு, என்சிசி கேம்புக்கு போகிறதுக்கு பேக் ஃபுல்லாக ஆகிடுச்சு. அவங்க தோணுது பைபிள் எடுத்துகிட்டு போகணும். ஜீவிதாக்கு பைபிள் எடுத்து வைக்க இடம் இல்லை, கையில் எப்படி எடுத்துகிட்டு போகிறது? ஐயோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பைபிள் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரசங்கம் பண்ண போறியா, ஊழியக்காரியா, என்னை கிண்டல் பண்ணுவாங்களே. சரி, ஆண்டவர் என் மனசில், ஜீவிதா அப்படி பண்ண மாட்டேன், சும்மா எக்ஸாம்பிள், ஆண்டவர் என் மனசில் இருக்கிறாருன்ட்டு அந்த பைபிளை அப்படி வச்சுட்டு கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு வாலிப பிள்ளையே, அருமையான தாயே, தகப்பனே, உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவரை பிரதிபலிக்க, ஆண்டவரை சொல்ல வெட்கப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. என்ன ஆசீர்வதிக்க, என்ன மேன்மைப்படுத்த ஆண்டவர் வெட்கப்படலை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருடைய அந்தரங்க வாழ்க்கை, ஒவ்வொருடைய தனிமையின் வாழ்க்கை, ஆனால் ஏசப்பா நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. எத்தனை முறை நம்ம ஆண்டவரை மறுதளிச்சோம், எத்தனை முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நம்ம செஞ்சோம், எத்தனை முறை நம்ம கர்த்தரை துக்கப்படுத்தணும். ஆனா கர்த்தர் என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளை எனக்கு வேணும்னு சொல்லி நம்மளுடைய இகழ்ச்சியா பேசினவங்க முன்னாடி, நம்மளை அவமானப்படுத்தினவங்க முன்னாடி, நம்மளை கீழே விட்டவங்க கண்களுக்கு முன்பதாக, நம்மளை அலட்சியமாய் பார்த்த கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்முடைய கைகளை, நம்முடைய கால்களை, தலைகளை கர்த்தர் நிமிர்ந்திருக்க பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஏசப்பாவுடைய சமூகத்துல வர்றதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஆண்டவரை தேடுறதுக்கு டைம் இல்லை. டைம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஓ இன்னுமா முடியல இந்த சர்ச்சு, இன்னும் எப்பதான் முடிப்பாங்க, இன்னுமா ஜபம், இவ்வளோ பெரிய ஜபமா, இவ்வளோ பெரிய இதுவா, இந்த எப்போ பார்த்தாலும் மீட்டிங்ன்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஜபம்ன்றாங்க. கர்த்தரை தேட ஒரு நாளும் சோர்ந்து போயிடாதீங்க, கர்த்தரை துதிக்க ஒரு நாளும் வெட்கப்படாதீங்க. தாவீது மகா பெரிய ராஜா சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு முழு பலத்தோடு கர்த்தருக்கு முன்பதாக நடனம் பண்ணினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை குறித்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார், நீங்க யோசிச்சு பாருங்க. எல்லாரும் அப்படியே பயந்து அப்படியே வெக்கப்பட்டு போகும்போது ஒருத்தர் மட்டும் வந்து குதிச்சு ஆடி பாடி ஆண்டவர் முன்பதாக பரவசப்படுறாங்க. அங்க இருக்கிற எல்லா பெண்களும் அவனை பார்க்குறாங்க, அங்க இருக்கிற எல்லா வாலிபர்களும் அவனை பார்க்குறாங்க, அங்க இருக்கிற எல்லா தாய்மார்கள், தகப்பன்மார், வயசானவங்க எல்லாரும், குழந்தைகள் எல்லாரும் தாவீதை பார்க்குறாங்க. ஆமென். வசனம் சொல்லுது, அவளுடைய மனைவி அவங்க வீட்டில் இருந்து ஜன்னல் வழியா பார்க்குறா. யாருடா அது? ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு இடுப்பில் ஒரு சின்ன துண்டை கட்டிக்கிட்டு இப்படி பைத்தியக்காரன் போல ஆடிக்கிட்டு இருக்கானே, யார் அதுன்னு பார்க்குறா. அவளுக்கு புரிஞ்சு போச்சு, என்னுடைய கணவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நம்ம மட்டும் வாசிக்கலாம். தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பதாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே ஃபர்ஸ்ட் அவனை அவமதித்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த டான்ஸ்ன்ற வார்த்தைக்கு, இந்த தாவீது ஆடின டான்ஸ் ஹீப்ரூல அது எப்படி அர்த்தம் சொல்றாங்கன்னா, வேர்லிங், அல்லது ரவுண்ட் அடிச்சு சுத்தி டான்ஸ் ஆடுறது, குதிச்சு டான்ஸ் ஆடுறது. டான்ஸ்னா நீங்க நினைக்கிற ஒரு ஸ்டெப்பு போட்டு வந்துடுறது இல்ல, அவன் குதிச்சு டான்ஸ் ஆடுறான், சுத்தி டான்ஸ் ஆடுறான். பார்க்கறதுக்கே ரொம்ப காமெடியா இருக்கு, ஃபன்னா இருக்கு. ஆமென். அதனால அவளுடைய மனைவி பலகணி வழியாய் அவனை பார்த்து தன் இருதயத்தில் அவனை அவமதிக்கிற, இருதயத்தில் திட்டுறா. என்னடா மனுஷன் நீ, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்படி ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கே. அடுத்த வசனம் வாசிங்க. தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். 20வது வசனத்தை வாசிங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்கு திரும்பின போது, ஆமென், அங்க வந்திருக்கிற எல்லா ஜனங்களும் கிட்டத்தட்ட 30,000 பேர்னா அது பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருப்பாங்க. அப்ப தேசத்தினுடைய முக்கால்வாசி ஜனம் அந்த இடத்துல இருக்குது. வசனம் சொல்லுது, வந்த எல்லாருக்கும் தாவீது ஒரு துண்டு, ஒரு அப்பம், ஒரு துண்டு மீட்டு கறி, அப்புறம்
ஒரு கப்பு திராட்சை ரசம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டு தன்னுடைய இஸ்ரவேல் வீட்டாரை அவன் ஆசீர்வதிக்க திரும்பின போது, ஆமென், அவங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சு, இப்போ அவங்களெல்லாம் பிளஸ் பண்ணணும், அவங்க எல்லாரும் ஆசீர்வதிக்கணும். ராஜா தான் அவர்களுடைய தலைவன், ராஜா தான் அவங்களுடைய மேய்ப்பன், ராஜா தான் அவர்களுடைய தகப்பன். அவன் ஆசீர்வதிக்க திரும்பின போது வாசிங்க, மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து அவ சொன்ன வேர்ட்ஸை கவனிங்க, அவ சொன்ன வார்த்தைகளை கவனிங்க. அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை களைத்து போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பதாக தம்முடைய வஸ்திரங்களை உறுதி போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ சொல்றா, நீ ஒரு ராஜா, அற்ப மனுஷனை போல, அற்ப மனுஷனை போல இஸ்ரவேலுடைய ஊழியக்காரருடைய பெண்களுக்கு முன்பதாக எல்லாம் ட்ரெஸ்ஸை கழட்டி இப்படி ஆடினியே, உங்க மகிமை அப்படின்னு சொன்னா உனக்கு என்ன மரியாதை இருந்திருக்கும்? மகிமைப்பட்டிருப்பாருன்னு சொன்னா அவ அதுக்கு ஆப்போசிட்டா சொல்றா, எவ்வளோ அசிங்கமா இருந்திருக்கும், எவ்வளோ கேவலமா இருந்திருக்கும். ஒரு மனைவியா வசனம் அவளுக்கு கொடுக்குற இன்ட்ரோடக்ஷன், சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் அப்படின்னா அவங்க அப்பா ராஜா, அவங்க வீட்டுக்காரும் ராஜா. அவ பிறந்தது ஒரு ராஜ வீடு, அவ அவ கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறதும் அதே அரண்மனை தான். ஸோ அவ ஒரு பிரின்சஸா இருந்து இப்போ குயினா இருக்கிறவ, ஒரு இளவரசியா இருந்து இப்போ ராஜாத்தியா அரசியாய் வாழ்ற அவளுடைய அந்த கண்ணோட்டத்துல அவ பார்க்கறது ரைட்டு தான். ஹல்லேலூயா. அவ சொல்ற, நீ ஒரு ராஜா, ஒரு அற்ப மனுஷனை போல இப்படி ஆடுறியே அப்படின்னு சொன்னா அதுக்கு தாவீது கொடுத்த ரிப்ளையை கொஞ்சம் பாருங்க. உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரையும் பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். அல்லேலூயா. அவன் சொல்றான், உங்க அப்பாவை காட்டிலும் உன் தகப்பன் வீட்டில் இருக்கிற எல்லார காட்டிலும் ஆண்டவர் என்ன தெரிந்து கொண்டார்ல, அதற்காக நான் ஆடி பாடினேன். அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இது கூட கொஞ்சம் டீசென்டான பதில் தான். அல்லேலூயா. அடுத்து அவன் சொன்னதை பாருங்க, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன், அப்படியே நீ சொன்ன பெண்களுக்கு கூட மகிமையாய் விளங்குவேன் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவஜனமே, அவன் சொல்றான், உங்க அப்பா வீட்டை காட்டிலும் உங்க அப்பாவை காட்டிலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, அதனால ஆடுனேன். இப்போ நான் ஆடினல்ல, அதெல்லாம் ரொம்ப டீசெண்டான டான்ஸ் தான். ஆனா நான் இன்னும், நம்ம சொல்லுவோம், இன்னும் நான் கீழே இறங்கி ஆடுவேன், நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவன் சொல்ற, இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாவேன் அப்படின்னு சொன்னா நான் ஒரு குழந்தைய போல, அல்லது நீ பைத்தியக்காரன்னு சொன்னா அந்த மாதிரி, நீ வேற என்னெல்லாம் சொல்றியோ அந்த மாதிரி கூட நான் கீழே இறங்கி, அவன் சொல்ல, என் பார்வைக்கு அற்பமா, என்னால கூட முடியாத மாதிரி, நினைக்க முடியாத அளவுக்கு கூட அவ்வளோ கீழே இறங்கி நான் ஆடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. how is it possible? எப்படி அது முடியும்? எப்படி அது முடியும்? நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்ம போறோம், சத்தமா கைத்தட்ட மாட்டோம், சத்தமா பாட்டு பாட மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுனா, ஐயோ என் சாரி காலி ஆகிடும், என் ப்ளவுஸு காலி ஆகிடும், என் மேக்கப் கலைஞ்சிடும், என் தலை கலைஞ்சிடும், இவங்க என்னடா ஆட சொல்கிறாங்க, குனிய சொல்கிறாங்க, எழுந்துக்க சொல்கிறாங்க, என் அயன் கலைஞ்சிடும், உட்காந்து உட்காந்து இத்தனை வாட்டி எழுந்துக்க சொன்னால் எப்படியா? பார்க்குறீங்களா, கவனிக்கிறீங்களா தேவஜனமே? ராஜா எதை பற்றியும் கேர் பண்ணல, யார் பார்க்குறான், யார் என்னை கவனிக்கிறான், எதை பற்றியும் கேர் பண்ணலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டு சொல்கிறான், நான் இன்னும் அர்ப்பணமாவேன், இன்னும் நீசனும் ஆவேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் இன்னைக்கு வந்த மேன்மையை பார்த்து அவன் பந்தா பண்ணல, இன்னைக்கு வந்த மேன்மையை பார்த்து அவன் பெருமை பாராட்டலை. அவன் மனசில் தோணுது, அன்னைக்கு என் தகப்பனால நான் மறக்கப்பட்டு ஒரு நாள் கிடந்தேன். சாமுவேல் எங்கள் வீட்டுக்கு வந்தபோது அப்பா அவகிட்ட கேட்குறாரு, அவன் ஜெசி கிட்ட கேட்கிறாரு, ஈசாய் கிட்ட, உன் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு வானா, 7 பேர் தான் அவன் கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் இவர் கேட்கிறாரு, 7 பேரை இவர் அபிஷேகம் பண்ண வந்து பார்க்குறாரு. ஆண்டவர் நோன்னு சொல்றாரு, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை. அதுக்கப்புறம் ஊழியக்காரன் சாமுவேல் தான் கேட்குறாரு, ஈசாய் உனக்கு இவ்வளோதான் பிள்ளைங்களா? அதுக்கப்புறமாட்டி அவர் சொல்றாரு, இல்லையா, கடைசி ஒருத்தன் இருக்கான், அவன் கொஞ்சம் ஆட்டை வனாந்தரத்தில் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்போன்னா
வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, உங்களை வீட்டில் கூப்பிடலை, எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் இப்போ என்ன சொல்லுவீங்க? நான்லாம் இந்த வீட்டில் பிறக்கலையா? நான்லாம் ஒரு ஆள் இல்லையா? என்ன நீங்கள் கணக்கிலே சேர்க்கலையா? ரேஷன் கார்டில் நான் இல்லையா? கேட்குறோமா இல்லையா? தாவீது வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. அவங்க அப்பா காளைகளை வெட்டி விருந்து பண்ணியிருக்காரு. பெரிய டேபிள் போட்டு பெரிய ஃபீஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய விருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை இல்லை. அவனை கூப்பிட்டு அனுப்பணும்னு கூட அப்பா அம்மாவுக்கு தோணலை, அண்ணமாருக்கு தோணலை. மறக்கப்பட்ட தாவீது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் ஒரு நாள் அந்த யுத்த காலத்துக்கு அவங்க அப்பா சொல்றாரு, இருக்கிற பண்டங்கள்லாம் கொண்டு போய் அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டு வா. அங்கதான் போய் அவன் பார்க்குறான். உடனே அவனை கேட்குறான், நீ எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்த? அந்த கொஞ்சம் ஆட்டை நீ என்ன அந்த நரிக்கும் சிங்கத்துக்கும் விட்டுட்டு வந்துட்டியான்னு அவங்க அண்ணன்மாரெல்லாம் திட்டுறாங்க. அவன் சொல்றான், நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? நான் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? ஆனால் எங்கெல்லாம் அவன் மனுஷர்களால் அசிங்கப்படுத்தப்பட்டானோ, எந்த இடத்துலலாம் மனுஷரால் மறக்கப்பட்டானோ, அந்த இடத்துலலாம் ஆண்டவராகிய தேவன் அவனுக்காக வந்து நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியில் சாமுவேல் தவையில குப்பியை எடுத்துட்டு வந்து இவனா ஆண்டவரேன்னு கேட்கும்போது யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபீஸ்ட், ஒரு 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 பெரிய ஒரு சந்தோஷம் வீட்டில் நடக்குது. அந்த குதூகலமான நேரத்தில் வீட்டில் எல்லாரும் எப்படி ரெடியாக இருந்திருப்பாங்க? நல்லா குளிச்சுட்டு பெஸ்ட் ட்ரெஸ் போட்டு என்ன பெர்ஃப்யூம் இருக்கோ அதெல்லாம் அடித்து நல்ல பவுடரெல்லாம் போட்டு பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக அவங்க வீடே சந்தோஷமாக இருந்திருக்கும். இவனை ஆட்டு மந்தலேருந்து கூட்டு வந்திருக்காங்க, பாலைவனத்துலேருந்து கூட்டு வந்திருக்காங்க. இவன் எப்படி இருந்திருப்பான்? இவன் வந்திருக்கும் போதே அப்படியே கமகமன்னு இருந்திருக்குமா? அவன் வரும்போதே ஆட்டு வாசனை, அவன் வரத்துக்கு முன்னாடியே வாசனை உள்ளே வந்திருக்கும். அவன் மேலே ஃபுல்லாக அழுக்கு, எத்தனை நாள் குளிக்கலையோ, தலைலாம் எப்படி இருந்திருக்கும்? கையில் ஒரு தடி, ரொம்ப அறகுறையான ஒரு ட்ரெஸ்ஸு, கையில் ஒரு உண்டி வில், கவனை அடிக்கிற ஒரு வில். இது இப்படி தான் அவனுடைய அப்பியரன்ஸ், இப்படி தான் அவனுடைய மனம். ஆனால் உள்ளே வந்ததும் ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் உன் கையில் இருக்கிற குப்பியை அவன் தலையில் ஊற்று, இவனை தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணிக்கிறேன். கரங்களை தட்டுங்க. யாருக்கும் தெரியாது இவன் வனாந்தரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி. எல்லாரும் நினச்சிருக்கேன் இவன் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கான். அவன் ஆடும் மேய்ச்சான், வேற என்ன செஞ்சான் வனாந்தரத்தில்? அவன் துதிச்சு பாடினான், எல்லாத்துக்கும் ஆண்டவரை தான் பாடினான். அவன் ஒரு மேய்ப்பனா இருந்ததுனால தான் அவன் சொன்னான், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைந்தேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார், நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் உடைய தடியும் என்னை தேற்றும், என் சத்துருக்களுக்கு முன்பதாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இது அவனுடைய அனுபவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 34வது சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில இருக்கும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய சங்கீதங்கள் எல்லாமே அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை. 139வது சங்கீதத்தில் அவன் சொல்லுவான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் என் எழுந்திருத்தலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் நீர் என் கூட இருக்கிறீர், நான் படுத்தாலும் என் கூட இருக்கிறீர், நான் வனாந்திரத்துக்கு போனாலும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படிக்கப்பட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்தின் சட்டைகளை எடுத்து வனாந்திரத்தின் கடையாந்திரங்களை போய் தங்கினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், உம்முடைய கரம் என்னை பிடிக்கும், உம்முடைய வலது கரம் என்னை தாங்கும். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தனிமையின் நாட்கள், அவன் பயந்த நாட்கள், அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட நாட்கள் எல்லாம் ஆண்டவர் அவனோடு இருந்ததை அவன் பாடினான். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது தெரியல, எல்லாரும் அது மறந்துட்டாங்க. ஆண்டவர் மறக்கல. சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்தரங்கத்தில் கடவுளோடு ஐக்கியமாக இருங்கள். யாரும் பார்க்க, சர்ச்சில் வந்தால் நீங்கள் எல்லாருமே தேவதூதர்கள் தான். ஹல்லேலூயா. உங்களை மாதிரி ஜெபிக்க ஆள் இல்லை, உங்களை மாதிரி பாட ஆள் இல்லை, உங்களை மாதிரி பரிசுத்தமாக இருக்க ஆள் இல்லை, உங்களை மாதிரி அப்படி சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்க ஆள் இல்லை. ஆனால் அந்தரங்கத்தில் எப்படி இருக்கீங்க? யாரும் பார்க்காத இடத்துல, யாரும் இல்லாத இடத்துல, நீங்கள் தனிமையாக இருக்கிற நேரத்தில், யாருமே இல்லாத நேரத்தில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது? அதுக்கு வசனம் சொல்லுது, நீங்கள் அந்தரங்கத்தில் அவரிடத்துல நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா அந்தரங்கத்தில் பார்க்கிற தேவன் வெளியரங்கமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. There is no shortcuts in Christian life.
கிறிஸ்துவ வாழ்க்கையில எந்த ஷார்ட்கட் எல்லாம் கிடையாது. இப்படி ஏமாத்திரலாம், ஆண்டவர் அப்படி ஏமாத்திரலாம். நோ, பாஸ்டர் தான் நம்ம அப்படிலாம் பண்ண முடியும். ஆண்டவர் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ 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 என் இருதயத்தை ஆராய்ஞ்சு அறிகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கும்போது இவன் ரொம்ப பெஸ்டா இருக்கான், ஆள் நல்ல வாட்ட சட்டமா இருக்கான், இவன் தான் ராஜாவா இருப்பான், இவன் ரொம்ப ஞானமா பேசுவான், இவன் தான் ராஜாவா இருப்பான், இவன் ரொம்ப ஸ்பீடா ஓடுவான், இவன் தான் ராஜாவா இருப்பான். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறது இல்ல. உன் வெளிப்புற தோற்றம் அவருக்கு தேவையே கிடையாது. ஹல்லேலூயா. உன் உள்ளான இருதயம், உள்ளான இருதயத்துல பரிசுத்தமா வாழுங்க. உள்ளான இருதயத்துல ஆண்டவருக்கு பிரியமா வாழுங்க. உள்ளான இருதயத்துல ஆண்டவர் அதிகமா நேசிங்க. உங்க உள்ளான இருதயத்துல இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகை, பிசாசின் குணம் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஏசப்பா உங்க இருதயத்தை எனக்கு கொடுங்க. கிரியேட் இன் மீ a new heart Lord. என் இருதயத்தை ஒரு புது இருதயமா நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே. உம்மை போல நான் வாழ ஆசைப்படுறேன், உம்மை போல நான் பேச ஆசைப்படுறேன், உம்மை போல நான் சிந்திக்க ஆசைப்படுறேன், உம்மை போல நான் வாழணும் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் 33 வருஷம் இந்த உலகத்துல இயேசு சுவாமி வாழ்ந்தாரு. ஆனா அவருடைய கடைசி நாட்கள வசனம் சொல்லுது, அவர் ஒரு பாவமும் செய்யவே இல்லை. ஒருவனும் அவர் மேல அவர் என்ன குற்றம் செஞ்சாரு யாரும் கை காட்ட ஒருத்தன் கூட இல்லையா. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்துல இந்த நம்ம சொல்ற இந்த பாவமான உலகம், இந்த இச்சையான உலகம், இந்த கஷ்டமான உலகம், இந்த கேடுபாடான உலகத்துல இயேசு சுவாமியால பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடியும்னா உங்களால என்னாலையும் கண்டிப்பா முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர். உங்ககிட்ட நான் புதுசா நான் பண்ணாத ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு சொல்லி நான் கேட்கல. நான் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென். உலகத்துல உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். தட் மீன்ஸ் அப்படின்னா நான் ஜெயிச்சேன், அதனால நீங்களும் ஜெயிக்க முடியும். உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிடாத, கண்ணீரை பார்த்து சோர்ந்து போயிடாத, உங்க துயரத்தை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, உங்களுக்கு வர பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க, வியாதியை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. எதுவும் உங்களை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரோடு நடக்கும்போது உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் அவர், உங்களுக்காக பழி வாங்குகிறவர் அவர், உங்களுக்காக வழக்காடுகிறவர் அவர், உங்களுக்கு உதவி செய்கிறவர் அவர், உங்களை மீட்டுக் கொள்கிறவர் அவர். ஹல்லேலூயா. பெலிஸ்தியன் முன்னாடி எல்லாரும் 40 நாள் பயப்படுறான். அவன் கேட்கிறான், இஸ்ரவேல்ல ஆண்களே இல்லையா, யாராவது இருந்தீங்கன்னா ஒருத்த முன்னாடி வா. சவுலும் எழுந்து போல, அந்த இஸ்ரவேல் இருக்கிற ஆர்மியில இருக்கிற மிலிட்டரியில இருக்கிற ஒருத்தம் கூட எழுந்து போவதற்கு ஒருத்தம் கூட எழுந்து முன்வரவே இல்லை. ஆமென். வசனம் சொல்றது எல்லாரும் பயப்படுறாங்க, எல்லாரும் நடுங்குறாங்க. ஐயோ, இந்த கோலியாத்துக்கிட்ட போனா அவன் நம்மளை முறிச்சு போட்டுருவான், நம்மளை உடைச்சிருவான், நம்மளை வெட்டிடுவான், நம்மளை நசுக்கிடுவான். ஆனா இந்த சின்ன தாவீதுன்னு வசனம் சொல்லுது, இந்த சின்ன தாவீது மட்டும் என்ன நினைச்சானா, இவன் எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கட்டும், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தரை நிந்திப்பதற்கு இவன் ஏமாத்திரம். அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் அவ்வளோ பெரிய மனுஷனா, இவெல்லாம் ஒரு பொருட்டா, இவன் யார், இவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத அந்நியன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த வைராக்கியம் இருக்கும், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தரால ரட்சிக்கப்பட்டவன், நான் கர்த்தரால மீட்டுக்கொள்ளப்பட்டவன், எனக்கு விரோதமா எதுவும் எழும்ப முடியாது என்கிற வைராக்கியம் ஃபர்ஸ்ட் உங்க இருதயத்துல இருக்கணும். ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், உதட்டுனால அல்ல, உள்ளத்துல கர்த்தரை விசுவாசிங்க. உதட்டுல ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படி இல்லை, உள்ளத்துல நேசிங்க. ஹல்லேலூயா. உள்ளத்துல ஒருத்தரை நம்ம ரொம்ப நேசிச்சோம்னா எப்பவுமே அவங்க ஞாபகமாக தான் நம்ம இருப்போம். தூங்கினாலும், சாப்பிட்டாலும், எழுந்தாலும், எவ்வளோ பிஸி வேலையாக இருந்தாலும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிரைவ் பண்ணாலும், எவ்வளோ ஹைட்டான போலில் ஏறினாலும், அந்த யாரை நம்ம அதிகமாக நேசிக்கிறோமோ அவங்க ஞாபகமாக தான் நம்ம இருப்போம். அதுதானே மனுஷ சைக்காலஜி, அதுதானே ஹியூமன் சைக்காலஜி. உங்களுக்கு எவ்வளோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நீங்கள் படிக்கிற இடத்துலையோ உங்களுக்கு எவ்வளோ பட்ட நெருக்கட்டும், ஆனால் நீங்கள் யாரை நேசிக்கிறீங்களோ அவங்கள நேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. எதுவும் தடை இல்லை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு அந்த நேசிக்கிற இடத்துல இருக்கிற அந்த மனுஷர்களை கொஞ்சம் பேக்கில் எடுத்து வச்சுட்டு ஆண்டவர் அந்த இடத்துல வச்சுடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஆண்டவரே நான் படுத்தாலும் நீங்கள் தான், நான் எழுந்தாலும் நீங்கள் தான். அதை தான் தாவீது எப்போ செஞ்சான். அதனால தான் ஏசப்பா அவனை பார்த்து சொன்னார், ஆண்டவராகிய கர்த்தர் அவனை பார்த்து சொல்கிறாரு, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசிக்கிறவங்க ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கிறதே இல்லை, ஒரு நாளும் கைவிடுகிறதே இல்லை. அதனால தான் சொன்னா, இப்படி இருந்த என்ன, மறக்கப்பட்டு துயரப்பட்டு துரத்தப்பட்டு எல்லாரும் முன்னாடி கடந்த என்ன, அந்த சவுல் உயிரோடு இருந்தபோது உங்களுக்கு தெரியும், தாவீதை கொலை பண்றதுக்கு துரத்திக்கிட்டே இருந்தான். திருப்பி அடிச்சானா ஒரே அடி சவுல் காலி. இவன் அவ்வளோ பெரிய யுத்த வீரன். ஆமென். அவ்வளோ பெரிய பெலிஸ்தீனை ஒரு சின்ன கவன் கண்ணால அடிச்சு கீழே தள்ளினவனுக்கு சவுல் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. அவனை பார்த்தே இவன் ஏமாத்திரம்னு கேட்ட தாவீதுக்கு சவுல் ஏமாத்துறங்க. ஆனா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அவனை போட்டுடலாம், இன்னைக்கு நைட்டு அவனை போட்டு தள்ளிடலாம், இன்னைக்கு அவனை முடிச்சிடலாம். ஆனா தாவீது சொன்னான், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தலை மீது நான் கை வைப்பது எப்படி, வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஊழியக்காரனை குறிச்ச ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. அவனை ஒரு மனுஷனா பார்க்கல, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல இருக்குதுன்னு பார்த்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் ஒரு மனுஷனுடைய மேன்மை. அதனால தாவீது ரொம்ப பரிசுத்தவானா. தாவீது வாழ்க்கையில தப்பே செய்யலையா, தாவீது வாழ்க்கையில அவன் இடறவே இல்லையா. நம்மளை மாதிரி மனுஷன்தான், நிறைய வாட்டி இடர்னான், நிறைய வாட்டி விழுந்தான், நிறைய வாட்டி ஆண்டவரை துக்கப்படுத்தினான். இருந்தாலும் அவன் கர்த்தர் மேலே வச்ச பாசம் எல்லாத்தையும் தாண்டி 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 அவனை மேலே கொண்டு போய்கிட்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அவன் விழுந்த போதெல்லாம் எழுந்து சொன்னான், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் நான் மன்னிச்சிடுங்க, ஆண்டவரே நான் மனுஷன் கையில் விழ வேணாம், உங்கள் கையில் நான் விழுந்துடுறேன், ஆண்டவரே பாவம் செஞ்சது நான் தானே, இந்த ஆடுகள்லாம் என்ன பண்ணுச்சுப்பா. ஒவ்வொரு வாட்டியும் கர்த்தர் இடத்துல அவன் போனான், அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. இப்போ இந்த தாவீது சொல்றான், என்னை இவ்வளோ உயர்த்தின தேவனுக்கு, என்னை இவ்வளோ பெரிய மேன்மையை கொடுத்த ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் நான் நீசனும் இன்னும் நான் அர்ப்பணமாய் மாறுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஊழியத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா, உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், என் சபையின் காரியத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் எப்படினாலும் நான் செய்வேன், என்னை நீங்க நம்புங்க ஆண்டவரே. தாவீதுக்குள்ள இருந்த ஆவி எனக்குள்ள கொடுங்க, தாவீதுக்குள்ள இருந்த ஆவி எனக்குள்ள கொடுங்க. பலமா கரங்களை தட்டி, தாவீதை போல நான் ஆடுவேன்ப்பா, தாவீதை போல நான் ஆடுவேன்ப்பா, தாவீதை போல நான் பாடுவேன், தாவீதை போல நான் வைராக்கியம் கொள்ளுவேன். இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இன்னைக்கு நீங்க உங்க இருதயத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எதுவும் என்ன தடுக்காதப்பா, எந்த சூழ்நிலையோ எந்த காரியமோ என்னை தடுக்காது, எல்லாவற்றிலும் ஐ வில் கிவ் ப்ரையாரிட்டி டு யூ லார்ட். உங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன், எல்லாத்தையும் உங்களுக்கு நான் முதலிடத்தை உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் சுவாமி. சண்டே ஆச்சுன்னா, ஞாயிறு ஆச்சுன்னா, காலையில் எழுந்த உடனே என் மனசில் நம்ம ஞாபகத்தில் வர்றதெல்லாம் என் ஆராதனை. இன்னைக்கு நான் ஆராதனை, எத்தனை என்ன சாவு வரட்டும், வாழ்வு வரட்டும், என்ன முக்கியமான வேலை வரட்டும், எது வரட்டும் சொல்லிடுங்க, ஒரு 2 hours என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 11 மணிக்கு மேலே 12 மணிக்கு மேலே நான் கிளம்புறேன். ஆமென். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப அவசரம்னாலும் சபையில் வந்து ஒரு மணி நேரமாவது உட்கார்ந்து இங்கே ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு பின்பதாக உங்கள் காரியங்களுக்கு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதை விரும்புகிறார். இது யாரோ ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாது, யாரோ சொல்லி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் யாரும் குழந்தைகள் அல்ல, எல்லாரும் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் கிறிஸ்தவங்களா நம்ம வாழ்கிறோம். அந்த அன்பு எனக்குள்ள எழும்பணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே அந்த பாசம் எனக்குள்ள எழும்பணும், ஆண்டவர் மேலே விசுவாசம் எனக்குள்ள எழும்பணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வைராக்கியப்படுங்க, தாவீதை போல எழும்புவோம். கர்த்தர் தாவீதை போல நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. அப்பா, தாவீது ராஜாவா இருந்த பொழுது கூட, மகா பெரிய சக்கரவர்த்தியா இருந்த பொழுது கூட, மகா பெரிய பலசாலியாய் அவன் இருந்த பொழுது கூட, அவன் தன்னை தாழ்த்தினான் அவங்க சமூகத்துல. ஆண்டவருக்காக அவன் நடனத்தை ஆடினான். அவனுடைய மனைவி அவனுக்கு எதிராக எழும்பி அவனை சொன்ன பொழுது கூட அவன் சொன்னான், நான் என் ஆண்டவருக்காக இன்னும் நீசனும் இன்னும் அர்ப்பணமாவேன். இன்னைக்கு நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே உமக்காக நான் ஏதாச்சும் செய்வேன்ப்பா, இந்த வருஷம் உமக்காக நான் ஏதாச்சும் செய்வேன், ஊழியத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லா காரியங்களையும் நான் பங்கெடுப்பேன்ப்பா, எல்லாத்துலேயும் நான் செய்வேன். ஆண்டவரே என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, என்னை நான் விட்டு கொடுக்குறேன், என்னை நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகத்தில் எதுவும் முக்கியம் இல்லைப்பா, நீங்கள் தான் எனக்கு முக்கியமானவர், நீங்கள் தான் எனக்கு முக்கியம்ப்பா. உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன் ஆண்டவரே, நேசிக்கிறேன்னு சொல்கிறது வார்த்தையில் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம செயல்பாடுகளில் உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறேன்ப்பா.
விரும்புகிறேன்ப்பா. உமக்காக நான் வாழ விரும்புகிறேன், உமக்காக ஓட விரும்புகிறேன், உமக்காக ஏதாச்சும் சாதிக்க விரும்புகிறேன், உமக்காக நான் ஏதாச்சும் நான் செய்ய விரும்புகிறேன்ப்பா. நீங்கள் ஒரு வாழ்க்கை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, அது உமக்காக நான் வாழ்ந்து முடிக்கணும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க கண்ணோக்கி பாருங்க. கர்த்தர் அவர்களை பயன்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. உடைய கிருபையினால இரக்கத்தினால நம்முடைய பிள்ளைகளை மறைத்து கொள்ளுங்கப்பா. பிசாசு ஒரு நாள் அவங்க இருதயத்தை, அவங்க சிந்தனையை, அவங்க செயல்பாடுகளை திருடாதபடிக்கு ஆவியானவர் உடைய பிள்ளைகளை நீர் அரசாட்சி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆளுகை செய்யுங்க. உடைய பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 2026 வருஷம் பக்தியின் வருஷமாய், பக்தி வைராக்கியத்தின் வருஷமாய் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாழ உதவி செய்யுங்கப்பா. எங்கள் ஆலயத்தை கர்த்தருடைய ஜனங்களினால நிரப்புங்க. உடைய பிள்ளைகளை இன்னும் அபிஷேகத்தினால நிரப்புங்க. உடைய பிள்ளைகளை வரங்களினால நிரப்புங்க. உடைய பிள்ளைகளை ஆவியின் கரைகளினால நீங்க நிரப்புங்கப்பா. எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கனி உள்ள வாழ்க்கையை ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள கர்த்தர் நீர் வைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. தகப்பனே, உடைய கிருபை உள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன், கிருபையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நான் உயிருள்ள தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று சொன்னீங்கப்பா. உடைய பிள்ளைகளை நீர் உப்பாய், நீர் ஒளியாய் நீர் வச்சிருக்கிறீங்கப்பா. இருக்கிற இடங்களிலே கர்த்தருக்காக பிரகாசிக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவருக்காக எழும்ப உதவி செய்யுங்க. பார்க்கிறவர்களுக்கிட்டெல்லாம் சுவிசேஷத்தை சொல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை சொல்ல உடைய பிள்ளைகளுக்கு நீர் கிருபை செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறேன், எங்களை வெறுமையாக்குகிறேன். கர்த்தர் நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.